சண்டை போட்டவங்களை விட அவங்க பிள்ளைங்க பூலோகமும் ஆறுமுகமும் நம்ம அப்பா தான் ஜெயிக்கணும்னு வெறியோட இருந்தாங்க. 7வது ரவுண்ட் வரைக்கும் எங்க ஆளு வாங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க மேட்சே மாறி போச்சு. கடைசியில மாரியப்பா ஜெயிச்சதா அறிவிச்ச உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு. முனிசாமி செத்துட்டானது நாங்கெல்லாம் மாரியப்பா ஏரியாவுக்கு போய் அடிச்சு தமுசம் பண்ணிட்டான். இதுவரை தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வந்த தொழில் ரீதியான குத்துச்சண்டை போட்டிகள் விளையாட்டா இல்லாமல் வன்முறைகளுக்கும் கலவரத்திற்கும் காரணமாக அமைந்துவிட்டதால் இனி தமிழ்நாட்டில் குத்துச்சண்டை போட்டிகளே நடத்தக்கூடாது என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. 20 வருடம் நீதிமன்ற தடை உத்தரவால் நடக்காமல் இருந்த இப்படிப்பட்ட பாரம்பரிய விளையாட்டு அழிந்துவிடக் கூடாதுன்ற நல்ல நோக்கத்துல பழமை மிக்க இண்டிபெண்டன்ஸ் பாக்ஸிங் கப் உங்கள் ஃபியூச்சர் ஸ்போர்ட்ஸ் சேனல் டோர்னமெண்டா எடுத்து நடத்துது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து கலவரத்துல முடிஞ்ச குத்துச்சண்டை போட்டியில ஜெயிச்ச மாரியப்பாவோட மகன் தான் இந்த ஆறுமுகம். மாரியப்பா கிட்ட தோத்து போய் தற்கொலை செஞ்சுக்கிட்ட பாக்ஸர் முனுசாமியோட மகன் தான் பூலோகம். இதுதான் பூலோகத்தோட அப்பா யார கேட்டா எங்க அப்பன் சமாதியை ஷூட்டிங் எடுக்கிறீங்க? எங்க அப்பன் சாவ கூவி கூவி ஊர் ஃபுல்லா காட்டுவீங்களா? அதுவும் சூகாலோட ஆப் பண்ற கேமராவை. இந்த இருவரில் வெற்றி பெறுபவர் தற்போதைய இந்திய சாம்பியன் குரு தயாளுடன் மோத வேண்டும். இந்த முக்கிய மோதலில் இந்திய சாம்பியனாக வெற்றி பெறுபவர் உலக சாம்பியன் ஒருவரோடு மோத வேண்டும். அந்த உலக பலசாலி யார்? தமிழகத்தையே புரட்டி போட போகும் மாபெரும் குத்துச்சண்டை போட்டி உங்கள் ஃபியூச்சர் ஸ்போர்ட்ஸ் சேனலில். There you go. Future Sports Channel. இன்னும் 5 வருஷத்துல இந்தியாவிலேயே நம்பர் 1 சேனல் ஆகணும். இது நிச்சயம். உலகத்திலேயே முக்கியமான சேனல் ஆகணும். அதுதான் லட்சியம். அதுக்கான ஆரம்பம் தான் இந்த டோர்னமெண்ட். ரொம்ப லோக்கலா இருக்கே சார். மோர் லோக்கல் இஸ் மோர் குளோபல். மோர் ரீஜனல் இஸ் மோர் இன்டர்நேஷனல் டுடே. சார் ஏற்கனவே உலகம் பூரா அமெச்சூர் பாக்ஸிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா பாக்ஸிங்க்குன்னு பெரிய வியூவர்ஷிப் எதுவும் இல்லையா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு ஷோ ஃபைட் கிடையாது. உலகத்துல பாக்ஸிங் எங்க நடந்தாலும் ஒரு எதிராளி இன்னொரு எதிராளியை நாக் அவுட் பண்ணி ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனா இங்க ரிங்ல ஏறின அடுத்த செகண்ட் பூலோகம் ஆக்ரோஷத்தோட ஆறுமுகத்தை கொல்லணும்னு நினைக்கிறான். ஆறுமுகம் அதே ஆக்ரோஷத்தோட பூலோகத்தை கொல்லணும்னு நினைக்கிறான். ஏன்னா இது பரம்பரை பகை, கொலைவெறி. இந்த கொலைவெறியை தான் நம்ம காசாக்கணும். யூ ஆர் ரைட் சார். பட் நம்ம ஏஜென்சிஸ் கிட்ட பேசினதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே. இதுக்கு வரும் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் ஸ்பான்சரா கிடைக்கிறாங்க. மல்டிநேஷனல் பிராண்டுக்கு கிட்டவே போக முடியாதுங்கறாங்க. வேர்ல்டு மார்க்கெட்டிங் பத்தி தெரியாம பேசுறீங்க நீங்க. வால்மார்ட் நம்ம நாட்டுக்கு வெத்தலை பாக்கு விற்க வந்துட்டாங்க. யூ see, ஒரு நாளைக்கு 100 கார் விற்கிறத விட 10 லட்சம் ஷாம்பூ பாக்கெட் விற்கிறது தான் அதிக லாபம். இந்த ஜனங்க கிட்ட சாச்சே மார்க்கெட்டை கொண்டு போறதுக்கு இவங்க தான் ஹீரோஸ். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி குடும்பங்கள் இருக்கு. அதுல 1 கோடி குடும்பம் ஒரு நாளைக்கு ஒரு கட்டு கீரை வாங்குறாங்க. ஒரு கட்டு கீரை விலை 5 ரூபாய் தான். ஆனா ஒரு நாளைக்கு கீரை வியாபாரம் 5 கோடி ரூபாய், மாசத்துக்கு 150 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 1800 கோடி ரூபாய். சோ கிழவிங்க விக்கிற கீரைய புடுங்கி நீ கார்ப்பரேட் கம்பெனில வித்தா உன் லாபம் எவ்வளவுன்னு கணக்கு போட்டுக்கோ. இன்னைக்கு எல்லா குடிசை வீட்லயும் டிவி போயிடுச்சு. சோ பங்களாவை விட்டுட்டு குடிசையை தான் குறி வைக்கணும். குடிசைக்குள்ள இருந்து எவ்வளவு புடுங்க முடியுமோ புடுங்கணும். ஆனா பொறுக்கி பசங்களை ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம் சார். அதானே டெண்டுல்கர் சானியா மிர்சா மாதிரி கிடையாதே. அதுக்கான படிப்பும் இல்ல, அதுக்காக படிச்சவங்களும் இல்ல. இது என்ன மாதிரி உங்களை மாதிரி படிச்சவங்க பண்ற வேலை இல்ல, பண்ணவும் முடியாது. இது அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க பண்ற வேலை, அவங்களோட பழகுனவங்க செய்யற வேலை. திஸ் இஸ் மிஸ்டர் திருவெங்கடம். இவர்தான் நம்ம பாக்ஸிங் கோஆர்டினேட்டர். திருவெங்கடம், எஸ் சார். ஆறுமுகத்தையும் பூலோகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்களேன். பூலோகம் சாரும் சரி, ஆறுமுகம் சாரும் சரி, வெரி டீசன்ட், வெரி ப்ரொஃபஷனல். டெய்லி 6 hours டைம் டேபிள் போட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க, நல்ல டயட் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நான் பொறுப்பு. இப்ப புரியுது சார். ப்ரமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பூலோகம் அப்பா முனிசுவாமி
தோத்த அவமானத்துல தூக்கு போட்டு செத்தார். அதே மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த போட்டியும் நடக்கும். A revenge day. ரெடி 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 அரே ஸ்ப்ரேடு. ஏன்டா தண்ணி அடிச்சா? அவர் தாங்க வேறு நிறைய இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. வேர்வை தானே வேணும்? நாங்கெல்லாம் உழைக்கிற ஜனங்கடா, எங்களுக்கெல்லாம் உண்மையான வேர்வை தான். ஒழுங்கா போட்டோ எடுத்துருவேல்ல? அவன் சினிமா நடிகன் இல்லையா, பொழந்துருவான். ஆமா, பண்ண அவனுக்கு வேர்த்திருக்கு, ஓகே. பார்த்த உனக்கே ஏன் இவ்வளவு வேர்த்திருக்கு? ஏட்டு கொஞ்சம் கோபமா இருந்தா நல்லா இருக்கும். பூலோகம் சாருக்கு கொஞ்சம் கோபமா இருந்தா நல்லா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கோபம் வேணுமா? பூலோகம் சனிக்கிழமை யார அடிக்க போறியோ அவனை நினைச்சுக்க. இவன் ஏன் இப்படி ஓடுறான்? அவன் பேரு ஆறுமுகத்தாங்க. மின்னல் அடிக்கிற மாதிரி மாத்து, எரிமலை வெடிக்கிற மாதிரி வேணும். சிங்கம் கத்துற மாதிரி வை. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது ஓகே. ஓகே சார். டே ஆலயம், ஆறுமுகத்தை கலைக்கிற மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் கேட்டேனே, ஏதாவது யோசிச்சியா? நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற இவரை கூட்டு வந்திருக்கிறேன். கூட 1000ல் ஒருவன் படத்துல நம்பியார் சொல்லுவாரு, நான் பயங்கரமானவன்ட்டு. அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாரு, நான் பயப்படாதவன்ட்டு. இது எங்க தாத்தா எழுதி கொடுத்த பஞ்சு சார். பாஜா படத்துல ரஜினி சாருக்கு ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா. இது எங்க அப்பா எழுதி கொடுத்தது சார். அடுத்து போக்கிரி படத்துல விஜய் சாருக்கு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இது எங்க அண்ணன் கொடுத்த பஞ்சு சார். முதல்ல இதுக்கு ஒரு பஞ்சு சொல்லு. ரத்தத்தை உறிஞ்சும் அட்டை, பூலோகம் அடிச்சா மட்டை. வாவ் சூப்பர். ஐயோ என்ன அட்டை மட்டனு நல்ல பஞ்சா சொல்லியா சொட்ட. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கட்டு, பூலோகத்து மேல கட்டுங்கடா பெட்டு. சத்தியமா உனக்கு இல்ல துட்டு. ஐயோ இந்த கீரை பஞ்செல்லாம் வேணாயா, வேற பஞ்சு சொல்லு. சார், சூர்யாவுக்காக ஒரு பஞ்சு வச்சிருக்கேன், அது உங்களுக்கு சொல்றேன். தானத்தில் சிறந்தது நிதானம், பூலோகத்துடன் மோதினால் மயானம். குட் சார். நல்லா இருக்கா? பூலோகம் உண்மையுமே நல்லா இருக்கு. பூலோகம் சூர்யா கோச்சிக்க மாட்டார்ல, நானும் அவரும் ஒரே ஜிம்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆர்யாக்கு எழுதி வச்ச பஞ்செல்லாம் சூர்யாட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. அப்ப பெருசா போடியா. ஓகே சார். டேய் 10 போஸ்டரா பிரிச்சு வச்சுக்க. இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலயும் ஓட்டணும். அவனை ஆறுமுகம் இந்த பார்த்தானா மெர்சல் ஆயிரணும்டா அவன். ஏய் பூலோகம், மல்டி கலர் போஸ்டர் எப்படி இருக்கு? இவன் மூஞ்சிய விட நல்லா இருக்குடா. அரே நான் துட்டு தரே 6 ஷீட் போஸ்டர் போட சொன்னேன். இவங்க 4 ஷீட் போஸ்டர் போரும் சொல்லிட்டாங்க. நீ இருக்கிற தைரியத்துல எல்லா இடத்துலயும் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டேன். வட்டியும் வரல, அசலும் வரல. சண்டை முடியட்டும் சேட்டு, ஒரே நைட்ல வசூல் பண்ணி கொடுத்துறான். நீ சொன்னா சார் தான். இத வால்டாக்ஸ் ரோட்ல ஓட்டு, அது அம்மன் கோயில் ஓட்டு, அப்புறம் மத்த கிரி ரோட்ல ஓட்டிரு. எல்லா போஸ்டையும் ஆறுமுக ஏரியாவிலே ஓட்டுங்கடா. அவன் வீட்டுல ஒரு இடம் கூட பாக்கி இருக்க கூடாது. எங்க பார்த்தாலும் அவனுக்கு என் மூஞ்சி மட்டும் தான் தெரியணும். இந்த போஸ்டர்ல இருந்தே தகராறு ஆரம்பிக்கணும். போங்கடா. இங்க போறா. ஏய் ஏரியால வந்து ஃபுல்லா பூலோகம் போஸ்டர் ஒட்டிறானுங்கடா. நீ எப்படி போனானுங்க? இப்பதான் ஓட்டிக்கிறானுங்க, பேஸ்டா ஒண்ணும் காயில. ஏய் தமிழே, ஊர் ஃபுல்லா ஓட்டிக்கிறாங்கடா போஸ்டர். ஏய் பூலோகம் போஸ்டர் போஸ்டர் ஒட்டிக்கிறானுங்க வர்றா. ஏய் ஆளுங்க ஆளு வந்துட்டாங்கடா. ஏத்தாடா. ஏய் மச்சி ஓடுங்க ஓடுங்க. ஏய் சீக்கிரம் ஏறு, வாடா. ஏய் எவன மாட்டியா, சீக்கிரம் வாடா. ஏய் நில்றா. ஏடா வண்டி ஏறா. இந்த சைடு வாடா. வர்றா வர்றா. ஏய் போடா. ஏய் வண்டனடா, போடா. ஏய்
ஆறுமுகம் பூலோக பசங்க ஊர் உள்ள புந்து ஊடு புள்ள போஸ்ட் ஓட்டானீங்க. நம்ம ஏரியா முழுக்க ஒட்டியிருக்கானுங்க. அவன்ல சும்மா விட கூடாது ஆறுமுகம். டேய் ரிங்கில மோதுறதுக்கு பயந்துக்குன்னு போஸ்டர்ல மோதுறான். அவன்கிட்ட கோவத்தை இங்க காட்டக்கூடாது, ரிங்கில தான் காட்டணும். ஏங்க அவனும் அவன் ஆளுங்களும் இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே வர மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அவங்க அப்பனே அப்படிதான் குச்சிட்டு இருந்தான். குச்சி அடிக்கிட வேண்டியதுதான். டேய் இது ஸ்போர்ட்ஸ், பொறுக்கித்தனம்லாம் கூடாது. அவன் சொல்ற மாதிரி பிரச்சனைலாம் அது வேண்டாம். போங்க போ. வாடா போலாம். போங்கடா வீட்டுக்கு போங்க. ஏய் இதெல்லாம் வேலை ஆகாது. போறோம், பூலோகத்தை விடக்கூடாது, கலாச்சிடுறோம். எங்கள் அண்ணன் ஆறுமுகமோ சென்னையின் முகமது அலி, பூலோகமோ மூஞ்சூர் எலி ஆக போறா ரிங்கில பலி. பூலோகம் ஒரு உடைஞ்ச பிளாஸ்டிக் பக்கெட்டு, ஆறுமுகம் கிட்ட மோதுனா வாங்குவான் டிக்கெட்டு. பூலோகனா பூலோகனா அந்த ஆட்டோ மடங்குங்களா? வண்டி திருப்பா இப்படி திருப்பா. லெஃப்ட்ல வாடா லெஃப்ட்ல வாடா. போடா லெஃப்ட்ல போடா. வர வேகமா வர. ஏய் இப்படி திருப்பா. கை வச்சா மோன அவதானி. ஏய் மைக்க ஓடுறா. நிறுத்துங்கடா, மைக்கெல்லாம் உடைக்காத. என் ஏரியாக்குள்ள பூந்து என்னையே கேவலமா பேசிட்டானுங்க. இந்த ஏரியா தாண்டுற வரைக்கும் இவனுங்க என்ன வாழ்த்தீங்கன்னா போகணும். பூலோகம் எனக்கு ஒரு டவுட்டு, ஆறுமுகம் அவுட்டு. மங்கனப்பள்ளி மல்கோவா ருமானி ரிங்கில வந்து மோதுடா பேமானி. இப்படி சொல்லு. செல்போன் அடிச்சா ரிங்கு, பூலோகம் அடிச்சா சங்கு. நல்லா இருக்க சொல்டா. செல்போன் அச்சா ரிங்கு. மைக்ல சொல்றா, மைக்குறா. வாங்க நீ உள்ள போ. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போட. இந்த ஏரியா தாண்டுற வரைக்கும் இதே தான் சொல்லணும் போனோம். செல்போன் அடிச்சா ரிங்கு, பூலோகம் அடிச்சா சங்கு. செல்போன் அடிச்சா ரிங்கு, பூலோகம் அடிச்சா சங்கு. செல்போன் அச்சா ரிங்கு, பூலோகம் அச்சா சங்கு. நாட்டு மருந்து பரம்பரை பெரிய இதுவாடா. ஏய் நம்ம பசங்க பூலோகம் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சாங்க மாஸ்டர். பூலோக ஏரியால செம்ம பொலமாச்சு. ரயில பாபா ஓல ஓட்டம்ல. ஏய் பூலோகம் தேடியா போடா. ஏரியாவை ஒன்றாயிட்டே. பதிலுக்கு இவங்க ஆர்வம் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சாங்க மாஸ்டர். தோனிக்கிறானா நம்ம ஆளுகிட்ட ஆறுமுக ஆளுங்க அடிச்சுட்டு இருக்காங்கடா. ஏய் பூலோகம் ஆளுங்க வந்துட்டாங்கடா. ஓ ஓ ஓ பூலோகத்துல கூட்டு போவோம்டா. இவன் அல்லகை ஆறுமுகத்தை பொழந்தாதான் இவனுங்க அடங்குவானுங்க. ஆட்டோ வா. ஏய் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா ஆறுமுகத்தை ரெடியா இருக்கு சொல்லு. போட்டி முடிவு வரைக்கும் அவனால காத்து நிற்க முடியாதான். நடு ரோட்லயே பஞ்சாயத்தை வச்சுக்கலாமான்னு கேக்குறான். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உன்னை இங்கேயே வெயிட் பண்ண சொல்றான். போனா போதுன்னு பார்த்தா அவன் ரொம்ப தான் ஷோ காட்டுறான். அது என்ன இங்க வர்றது? அதை அவன் ஏரியாவிலே பாத்துக்கிறேன். ஏய் டிவி கார என்னடா இந்த ஃபைட்ட நடத்துறது? நம்ம பகைய எங்கேயே தீத்துப்போம். வாடா. எங்க போனா என்ன? என்கிட்ட நீ நாக் அவுட் தான்டா. நாட்டு மருந்து வாத்தியார் பரம்பரை வீரத்தை முதல்ல உங்க ஏரியா தான்டா பார்க்கணும். கட்டுங்கடா ரீங்க. எல்லாரும் வாங்க. ஆறுமுக அடி வாங்குறது எல்லாரும் வேடிக்கை பாருங்க.
அங்காளம்மா உனக்கு இந்த ஆறுமுகம் தான் இன்னைக்கு பலி. இது தடவை ஜெயிச்ச பரம்பரைடா நான். யார் ஜெயிக்கலாம் பார்க்கலாம் வாடா. பாக்ஸிங் கத்து கொடுக்கறோன்ற பேர்ல பொறுக்கி பசங்களை வளர்த்து விடுறீங்களா? என்ன சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கூட நம்ம ஜிம்ல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறது இல்லையா? சார், இன்னைக்கு நேத்தா போஸ்டர் ஓட்டுறோம், காலங்காலமா நடக்குது. யோ, சேனல்காரன்ட்ட சொல்லி பெரிய ஆளாக்கலாம் பார்த்தா அசிங்கப்படுத்துறீங்க. என்னங்கடா அடங்க மாட்டீங்களா? அப்பப்ப நல்லது கெட்டதுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்குறேன், ஹோட்டல்ல பவுன்சர் வேலைக்கு அனுப்புறேன், விஐபிகளுக்கு பாடி கார்டு அனுப்புறேன், பாக்ஸர்னு உங்களுக்கு மரியாதை வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, சேனல்காரன் மொத்தம் தமிழ்நாட்டுல இருந்து 200 பாக்ஸர் செலக்ட் பண்ணிருக்கான். அதுல இவங்க 2 பேரும் ரெக்கமெண்ட் பண்ணது நான் தான். இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்க அப்புறம் அவனுங்கள்ட்ட சொல்லி ஆளை மாதிரி போயிட்டே இருப்பாமா. வெரி குட் வேல்முருகன், நல்ல வேலை அந்த பொறுக்கி பசங்க தூக்கி உள்ள போட்டீங்க. இல்லைன்னா நடுவு ரோட்ல நின்று அடிச்சிட்டு இருப்பானுங்க. இவனுங்களை நம்பி சேனல் கோடி கணக்கில் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி டோர்னமெண்ட் நடத்துது. என்ன சார் நீங்க எப்ப டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணீங்களோ பெட்டிங் கட்டுறது, மாமூல் வாங்குறது, போஸ்ட் ஓட்டுறதுன்னு ஒரே தகராறா இருக்கு. இப்ப கூட 4-5 கேஸ் உள்ள இருக்கு. இனிமே எது நடந்தாலும் நான் பொறுப்பு. சேனலுக்கு பெரிய இடமெல்லாம் தெரியும். உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணாலும் அவங்க கிட்ட நான் பேசுறேன். பார்த்து செய்யுங்க சார். அவனுங்கள்ட்ட எப்ப வேணாலும் உள்ள தள்ளுற மாதிரி என்ன கையெழுத்து வாங்கணுமோ அதை வாங்கி கிடைச்சிருக்கு. ரெண்டு பேரும் பப்ளிக் பிளேஸ்ல அவ்வளவு அழகா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ஷூட் பண்ண வந்து புலம்புறீங்க. என்ன ஹைப், நல்ல ட்ரெய்லர் மேட்டரை மிஸ் பண்ணிட்டீங்க. திடீர்னு அடிச்சு போன எதிர்பார்க்கவே இல்லை சார். ஒன்று பண்ணுங்க, ரெண்டு பேருக்கும் பாக்ஸிங் ட்ரெஸ் போட்டு ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுங்க. பிரஸ் மீட் இருக்கு சார். அதுல தான்டா மேட்டர் இருக்கு. அவங்கள வெறுப்பேற்ற மாதிரி 5 கொஸ்டின் கேளுங்க. அவங்க அடிச்சுக்கிட்டா தடுக்கிறதுக்கு 10 பேர், அடிச்சுக்கலன்னா தூண்டுறதுக்கு 10 பேர் ரெடி பண்ணு. ஓகே சார். எவ்ரிபடி குட் மார்னிங். குட் மார்னிங். அந்த ஃபாரின் பாக்ஸர் மேட்டர் என்னாச்சு சார்? ஏஎன்சி கிட்ட பேசணும். ஃபாரின்ல இருந்து எந்த பாக்ஸர் வர வச்சாலும் மினிமம் 15 கோடி செலவாகும்னு சொல்றாங்க சார். இந்த ப்ராஜெக்ட்டோட எஸ்டிமேட் 500 crores. அதுல 15 கோடி ஒரு பாக்ஸர் கொடுக்கிறது தப்பு இல்லையே. ஓகே சார். பண்ணுங்க, எல்லா பாக்ஸர்ஸோட ஹிஸ்டரி என் டேபிள் மேல இருக்கணும். We have to do it fast. சார் ஒன்று பண்ணலாம் சார். அந்த பாக்ஸர் யாருன்னு வியூவர்ஸுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கான்டெஸ்ட் வச்சிருக்கோம். வெரி குட், அதை பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் கிளாமர் வேணும் ப்ரோக்ராமுக்கு. ஸோ இந்த கிரிக்கெட்ல இருக்கிற மாதிரி சியர் கேர்ள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்க. கிரேஸ் இருக்கிற ஹீரோயின்ஸ் கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பயிற்சியிலேயே பூலோகம் எவ்வளவு வெறியோட இருக்காருன்னு பாத்தீங்கல்ல. Why this கொலவெறி? அவரோட மாஸ்டர் ரத்னம் கிட்ட இத பத்தி கேட்போம். அவனோட இந்த ஆக்ரோஷம் தான் அவனை ஜெயிக்க வைக்க போகுது. அடிச்ச எதிரியோட முகத்துல ரத்தம் தெறிக்கணும். சார், இது நீங்க போட்டிக்காக எடுத்துக்கிற டயட்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தோ இவங்களுக்கு கேளுங்க. உலகம் இங்க வா. சிக்கன் கிளியா சூப். ஓகே, இந்த ஒரு சூப்ல உலகம், நீ மோத போற மேட்சுக்காக சேனல் உங்ககிட்ட போட்டிருக்க அக்ரிமெண்ட் இது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உனக்கு இந்த சண்டையில கலந்துக்க சம்பளம் 1 லட்சம் ரூபாய், ஜெயிச்சா 2 லட்சம் ரூபாய். அடுத்தது, எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் எங்க அனுமதி இல்லாம செய்யக்கூடாது. ஓகே? கண்டிஷன்லாம் எதுக்குங்க? எங்களை மாதிரி ஜனங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? எங்க கையெழுத்து போடணும் அது மட்டும் சொல்லுங்க. வெரி குட். உலகம் இரு கையெழுத்து போடுறாத. ஏன்? இப்ப கையெழுத்து போடு உலகம். நல்ல வேலை நான் வரலன்னா யமகண்டத்துல கையெழுத்து போட்டிருப்பேன். எப்ப போட்டாலும் ஆறுமுகத்துக்கு நான் தாண்டா யமகண்டம். அப்படி சொல்லாத புலகம். ஆறுமுகம் உன்னை காலி பண்ண வெறியோட இருக்கான். உன்னை வெறும் ஊழ உதாரன்றான். முதல்ல போய் ஆறுமுகத்திட்ட கையெழுத்து வாங்கியா, அவன் ஊரை விட்டு ஓடுற போறான். என்னங்க கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. என்ன ஆறுமுகம் தயங்குற? புலகம் என்னடா ஆறுமுகம் பயந்து ஊரை விட்டு ஓடிட போறான். முதல்ல அவங்கிட்ட கையெழுத்து வாங்கன்னு பீலா காட்டுறான். நீ என்னடா யோசிக்கிற? இருங்க. 100 வருட பரம்பரை பகை, ஆறுமுகத்தின் வெற்றி பெருமிதம், பூலோகத்தின் பழி வெறி, தமிழகத்தின் பலசாலி யார்? கம்பிக்குள் ஒரு மரண போராட்டம். Watch live on FSC 12th of August, Saturday. Feel the heat.
இரும்பு மனிதர் ராசமாணிக்கம் பரம்பரையைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக நாட்டு மருந்து வாத்தியார் பரம்பரையைச் சேர்ந்த பாக்ஸர் டான்சிங் பூலோகத்தை மேடைக்கு அழைக்கின்றேன். பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள் பாக்ஸர்களை கேள்விகள் கேட்கலாம். ஆறுமுகம், உங்க பரம்பரையில சண்டை போடுறவங்க கை கிளவுஸ்ல கல்ல வச்சு பஞ்ச் பண்ணுவாங்களாமே? இல்ல சண்டைக்கு முன்னாடி ரெஃபரி கிளவுஸ செக் பண்ணிட்டு தான் ரிங்ல ஏத்துவாரு. பூலோகம் எதிர் பரம்பரை ஜெயிக்கிற மாதிரி இருந்தா மணி அடிச்சு நிறுத்திடுவாங்களாமே? அப்படி எல்லாம் செய்ய முடியாதுங்க. ரிங்ல டைமர் இருப்பாரு. 3 நிமிஷத்துக்கு பிறகு அவரா மணி அடிப்பாரு. How strong are our boxes for international boxing competitions? Bulogam is strong enough to face any challenge in the world. உங்களுக்கு பூலோகத்துக்கிட்ட தோத்துறவங்கிற பயம் இருக்கா? நான் பாக்ஸர், பூலோகம் ஃபைட்டர். பாக்ஸர் ஃபைட்டர் ஜெயிக்க முடியாது. ஏய், நான் பாக்ஸர் கிடையாது. பொறுக்கின்றியா? என் உடம்புல ஓடுறது பரம்பரை பாக்ஸிங் ரத்தம்டா. பத்திரிகையாளர்களே, பாக்ஸை சிறுவரும் இப்பொழுது நண்பர்களாக போஸ் கொடுப்பாங்க. வாங்க தம்பி, போங்க 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 தம்பி. பஜார்ல வேணா மிரட்டி சோப்பு வாங்கலாம், சீப்பு வாங்கலாம். சேனல் கிட்ட கப்பு வாங்க முடியாது. ஏய், இது கப்புக்காக போடுற சண்டை இல்லடா, எங்க அப்பனுக்காக போடுறது. வாடா இங்கே பாத்துக்கலாம். என்ன பணியெல்லாம் கழட்டிக்கிட்டு பிரசால்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. லோக்கலா நடந்துக்காத, டீசன்ட்டா நடந்துக்க. யாரை பார்த்து லோக்கல் தான்? ஏய், காலி போய். நாளைக்கு ரிங்குக்கு வராம வீட்டுல உட்கார்ந்த ஊடு பூந்து உதைப்பேன். என் குரு மேல கை வச்சல நான் சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு ரிங்கில தான்டா சாவு. ஏய், நீங்க எல்லாரும் அவனுக்கு பாட சொல்லுங்க, பண்டாரத்துக்கு சொல்லுங்க, மறுநாள் பாலுக்கு சொல்லுங்க. கவர்னரா, அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? கவர்னர்